3 டம்ளர் அரிசி இதில் போட்டுட்டு 3/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். 3 டம்ளர் அரிசி போட்டு நான் என்ன செஞ்சேன்னா நல்லா களைஞ்சிட்டேன். எப்போவுமே நீங்கள் வந்து ஊற வைக்கும்போது என்ன செய்யணும், நல்லா களைஞ்சிரணும். முதல்லே களைஞ்சிரணும். களைஞ்சிட்டு இந்த பாருங்கள், இவ்வளவு தண்ணி 4 தடவை இதை வந்து நான் களைஞ்சிருக்கேன். களைஞ்சதில் பாருங்கள், இந்த மாதிரி கழநீரே இல்லாதக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் களைஞ்சிருங்க. அப்போ அரைக்க போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது 3/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு. இந்த மாதிரி அரைச்சா மாவு வந்து புளிக்கவே புளிக்காது. கழநீர் இல்லாமல் இருக்கும்போது புளிக்கவே புளிக்காது. விவர்ஸ் இங்கே பாருங்கள், புளியாது கழநீர் இருக்கா பார்த்தீங்களா? நான் வந்து அரிசி கிரைண்டரில் போட்டாச்சு. இதுக்கு வந்து இந்த 3 டம்ளர் அரிசிக்கு இதை பாருங்கள், உப்பு கொஞ்சம் இவ்வளோ உப்புனா எப்படி இருக்கும், அப்படின்னா தெளிக்கணும். தெளித்து தான் இங்கே பாருங்கள், அரைச்சி வலிச்சாச்சு. நல்லா அடி ஒட்ட கரைச்சிட்டேன். நாளைக்கு காலம்பரை இந்த மாவு பொங்கி எனக்கு அழகாக இருப்பாங்க. சிஸ்டர், உங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்.